கிறிஸ்துவுக்குள் அன்பான ஹோப் டிவி நேயர்களே, மீண்டுமாக உங்களை தொலைக்காட்சியின் வாயிலாக சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் ஆரோக்கியமாகவும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளின் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்து வரவேற்றுக் கொள்கிறேன். நாம் யாவர் கண்களை மூடி ஜெபித்து தியானத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். உன்னதங்களில் வாசமாயிருந்து பூமியின் மணமக்களை கண்ணை பார்த்து வருகிற பரலோக பிதாவே, இந்த நாளின் செய்தியோடு தேவன் எங்களோடு பேசும். பரிசுத்தாவினால் எங்களை நிரப்போம். நீ பேசுகிற வார்த்தையை நாங்கள் புரிந்து கொள்ளே பரலோகத்தின் ஞானத்தை கொடுத்து உடைய வார்த்தைகள் கேட்கிற நேயர்களுக்கும் எங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமையடைய தேவன் உதவி செய்யும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான ஹோப் டிவி நேயர்களே, நம்பிக்கையும் தாமதமும் முதல் பாகம். தாமதம் என்றால் என்ன? இன்றைக்கு அநேகர் கேட்கக்கூடிய கேள்வி, கிறிஸ்துனுடைய வருகை தாமதமாக இருக்கிறது, அதனால் என்னுடைய நம்பிக்கை சற்று குறைந்து கொண்டே போகிறது என்று பேசிக்கொள்ளக்கூடிய நபர்களும் இருக்கிறார்கள். காரணம், ஒரு முதியவர் சொல்லிக் கொண்டிருந்தார், நான் சிறு வயதிலிருந்து கிறிஸ்துனுடைய வருகை குறித்து கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறேன், கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். நானும் முதிர் வயது ஆகிவிட்டேன், இன்னும் கிறிஸ்துவானவர் வரவில்லையே, என்னுடைய நம்பிக்கை ஏன் வளர்த்து கொள்ள வேண்டும்? அவர் வரவில்லையே, அவர் மேலே என்னுடைய நம்பிக்கை குறைந்து கொண்டே வருகிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் தாமதிக்கிறார் என்றால் நாம் காத்திருக்க வேண்டும் என்று அர்த்தம். ரெண்டாவது, தாமதம் என்று சொல்லும் பொழுது நாம் அதை சொல்ல முடியாது, கர்த்தர் வர தாமதமாக இருக்கிறார் என்று நாம் சொல்ல முடியாது. காரணம், அவர் எந்த நாளையும் நாழிகையும் வேதத்தில் தெரியப்படுத்தவில்லை. ஒருவேளை குறிப்பிட்ட காலத்தை தெரியப்படுத்தி அந்த காலத்திற்குள்ளாக கிறிஸ்துவானவர் வரவில்லை என்றால் நாம் சொல்லலாம், கிறிஸ்துவின் வருகை தாமதமாகிவிட்டது, அவர் வருவதற்கு இன்னும் காலம் செல்லும், அல்லது ஏன் வரல, முன்னாடியே அவர் சொன்ன டேட்டுக்கு ஏன் வரலன்னு சொல்லிட்டு நாம் பேசலாம். ஆனால் எந்த காலத்தையும் அவர் வேதத்தில் குறிப்பிடப்படவில்லை. குறிப்பிடாத பட்சத்தில் நாம் ஒரு காலத்தை நினைத்து கொண்டு இந்த காலத்திற்குள்ளாக ஏன் கிறிஸ்து வரவில்லை என்று சொல்லி நாம் அவரை கேள்வி கேட்கவும் நமக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் அவருடைய வருகை தாமதத்திற்கு நாம் ஆயத்தமாக வேண்டுமே தவிர, காத்திருக்க வேண்டுமே தவிர, அவர் ஏன் வரவில்லை என்ற கேள்வி எழுப்புவதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லாமல் இருக்கிறது. காத்திருக்கும் நேரம், மணவாளன் வரக்கூடிய காலம் நம்ம என்ன செய்கிறதால் உறுதிப்படுத்துகிறது. அந்த உறுதியிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவனுடைய வருகைக்காக விழிப்புணர்ச்சியோடு இருந்து அல்லது ஆயத்தமாக இருந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஜேம்ஸ் ஒயிட் பின்வருமாறு கூறுகிறார், எதிர்பாராத திருப்பங்களுக்காக காத்திருப்பது மகிழ்ச்சியான அனுபவம் இல்லை என்கிறார். ஏற்கனவே நடந்ததற்கும் இனிமேல் நடக்கப் போவதற்கும் இடையே காத்திருக்கும் காலம் பதற்றமான காலமாகும். நமக்காக கிறிஸ்து மரித்து பாவத்தின் சம்பளத்தை கொடுத்து நமக்கும் தேவனுக்கும் இடையே ஒப்புரவு ஏற்படுத்தியது. ஏற்கனவே நடந்தது அந்த முதலாம் வருகையில் நிறைவேற்றிய காரியங்களின் பலனை பூர்த்தி செய்வதற்காக இயேசு இரண்டாம் முறை வருவது இனிமேல் நடக்கப் போவதாகவும், அந்த இரண்டாவது முறை வருவது தாமதமாகி கொண்டிருக்கிறது என்று சிலர் நினைக்கலாம். ஆனால் ஏன் கிறிஸ்துவானவர் வர தாமதமாக இருக்கிறார் என்றால், எந்த பாவியும் கெட்டு போகாமல் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவர் நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து இன்னும் தாமதம் செய்து கொண்டிருக்கிறார். மத்திய சுவிசேஷம் 25:13 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன உவமையில் இப்படியா சொல்லுகிறார், மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். விழித்திருங்கள் என்றால் தூங்காமல் இருங்கள் என்று சொல்லவில்லை. அவருடைய அடையாளங்களையும் அவருடைய வருகையின் சின்னங்களையும் நீங்கள் அறிந்து அவற்றை பார்த்து கொண்டு கிறிஸ்துவின் வருகைக்காக நீங்கள் ஆயத்தப்படுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார். வருகை தாமதமாகும், ஆனாலும் நீங்கள் ஆயத்தமாறுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் விளக்குகிறார். 2 பேதுரு 3:3-4 பேதுரு இப்படி சொல்லுகிறார். 2 பேதுரு 3:3-4. முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படி நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலம் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த வண்ணமாகவே இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். நாம் என்ன பதில் சொல்ல முடியும்? அவர் வருவார் என்ற நம்பிக்கை எங்கே இருக்கிறது? அவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்கிறோம். ஆனால் சிருஷ்டிப்பின் காலம் முதல் இந்நாள் வரைக்கும் எப்படி இருக்கோ அப்படியே தானே இருக்குது, எந்த மாற்றமும் இல்லையே என்று சொல்லும் பொழுது நம்முடைய நம்பிக்கையிலிருந்து நாம்
வழுவி போய்விடக்கூடாது. ஏனென்றால் வருவேன் என்று சொன்னவர் தாமதம் பண்ணாமல் சீக்கிரத்திலே வரப்போகிறார். அவர் பரலோகத்திலிருந்து வரப்போகிறார். அவர் வருகைக்காக அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆயத்தமாவார்கள் என்று வேதம் எச்சரிக்கிறது. ஆகவே அவர் வரும்பொழுது அவருக்காக காத்திருக்கக்கூடிய மக்களை அவர் எடுத்துக்கொண்டு பரலோக ராஜ்யத்திலே சேர்ப்பார் என்பதை வேதம் நமக்கு போதிக்கிறது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று இயேசு வாக்களித்ததாக பேதுருவின் காலத்தில் யோவான் சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 22:20 அதை நாம் பார்க்கிறோம். இதை சொல்லிவிட்டு, அதாவது 19 நூற்றாண்டுகள் முடிந்து விட்டது, ஆனால் இயேசு இன்னும் வரவில்லை. 10 கன்னிகளின் ஓமானம் கிறிஸ்துவின் தாமதத்தை பற்றி கூறுகிறது. மணவாளன் வர தாமதித்தார் என்று அங்கே மத்த 25:5 கூறுகிறது. காத்திருந்தவர்கள் காத்திருக்கும் காலத்தில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று இந்த 10 கன்னிகள் ஓமானத்தில் பதிலை பார்க்க முடியும். அப்படின்றால் காத்திருந்தவர்கள் மணவாளன் வர தாமதமானதினாலே அவர்கள் என்ன செய்தால் தூங்கி விட்டார்கள். ஆனால் நடுராத்திரியில் நடுவானத்தில் ஒரு சத்தம் கேட்டது, இதோ மணவாளன் வருகிறார், அவரை எதிர்கொண்டு போவதற்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள் என்ற ஒரு சத்தம் கேட்கப்பட்டது. அப்பொழுது எல்லாரும் எழுந்திருந்தார்கள். தூங்கினவர்கள் எல்லாரும் எழுந்திருந்தார்கள். ஆனால் எண்ணெய் கொண்டு வந்தவர்கள் தங்களுடைய விளக்கை ஆயத்தப்படுத்தினார்கள். எண்ணெய் கொண்டு வராதவர்கள் தங்களுடைய விளக்கை ஆயத்தப்படுத்த அவர்களால் முடியவில்லை. நீங்கள் வீட்டில் இருக்கும்போது மற்ற 25 முதல் 13 வசனங்களே வீட்டில் இருந்து வாசிங்க. இந்த ஓமை சொல்லப்பட்ட பின்னணி பார்க்க போது உலக முடிவிற்கான அடையாளங்களை கூறிவிட்டு தொடர்ந்து இந்த ஓமையை ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே 2ஆம் வருகை பற்றியும் அந்த பரபரப்பான செயலுடன் நமக்குள்ள தொடர்பு பற்றியும் இதில் இயேசு கிறிஸ்து பேசுகிறார். இதற்கு முன் 2ஆம் வருகை பற்றி விளக்கினார். அப்படினால் நம்முடைய வாழ்வில் நாம் எதற்காக காத்திருக்கிறோம்? கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கிறோமா, அல்லது வேறு யாராவது வருகிறார்கள் என்று காத்திருக்கிறோமா? ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் ஒரு முக்கியமான ஒரு நபர் தூர தேசத்திலிருந்து வருகிறார் என்ற செய்தி நமக்கு கேட்ட உடனே நாம் எவ்வளவு ஆயத்தப்படுகிறோம், அதற்காக எத்தனை ஆயத்தங்களை செய்கிறோம், யாரையெல்லாம் ஆயத்தப்படுத்துகிறோம், அந்த நபருக்காக எவ்வளவு நாட்கள் காத்திருக்கிறோம் என்றெல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது ஒரு சாதாரண மனிதனுக்காக இவ்வளவு ஆயத்தங்கள், இவ்வளவு காத்திருப்பு நடக்கிறது என்றால், நம்மை படைத்து நம்மை உருவாக்கி நம்மை ரட்சித்து நம்மை பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்மை கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வதற்காக வரப்போகிற அந்த கிறிஸ்துக்காக நான் எப்படிப்பட்ட ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட அந்த காத்திருப்போடு நாம் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாக நீங்களும் நானும் அந்த கிறிஸ்துவின் வருகைக்காக நாம் பொறுமையோடு காத்திருக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம். அந்த பெண்கள் கன்னிகைகள் என்று கூறுகிறது அந்த ஓமை. என்றால் விசுவாசிகளை கன்னிகைகள் என்றும் அவிசுவாசிகளை துரோகிகள் வேசிகள் என்றும் வேதம் அழைக்கிறது. என்றால் இங்கே இந்த ஓமையாக இல்லைவாதிகளையோ அல்லது அஞ்ஞானிகளை பற்றிய அல்ல, இது இயேசுவின் சீடர்களை பற்றிய ஒரு ஓமை. அந்த இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு சொல்லக்கூடிய இந்த ஓமைகளை நாம் படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் புத்தியுள்ளவர்களாக இருக்கிறோமா, புத்தி இல்லாத கன்னிகைகள் போல இருக்கிறோமா? நாம் பரிசு ஆவியை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது பரிசு ஆவியானவர் என்னன்றதை தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நாம் ஆயத்தத்தோடு இருக்கிறோமா, அல்லது ஆயத்தமுள்ள இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் மணவாளனை சந்திக்கவே ஆயத்தப்பட்டு வந்தார்கள். ஆனால் புத்தியில்லாத கன்னிகைகள் தீவெட்டிகளை மாத்திரம் பிடித்து வந்தார்கள். புத்தியுள்ள கன்னிகைகளோ தீவெட்டிகளோடு பாத்திரத்தில் எண்ணெயும் கொண்டு வந்தார்கள். ஏனென்றால் மணவாளன் வர தாமதித்தால், ஒருவேளை தீவெட்டிகள் அணைந்து போய்விட்டால் அவற்றை அந்த எண்ணெயை ஊற்றி மறுபடியும் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தலாம் என்ற சிந்தனையோடு அவர்கள் கொண்டு வந்தார்கள். ஆனால் தீவெட்டியில் எண்ணெய் தீர்ந்து விட்டது. எண்ணெய் கொண்டு வராத புத்தியில்லாத கன்னிகைகள் புத்தியுள்ள கன்னிகளிடத்தில் சென்று கேட்கும்போது, நீங்கள் போய் விற்கிறவரிடத்தில் வாங்கிக்கொள் என்று சொல்லும்போது அவர்கள் வாங்க சென்று விட்டார்கள். மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் மணவாளனோடு சேர்ந்து பரலோகராஜ்யத்துக்குள்ளே சேர்ந்து விட்டார்கள். ஆயத்தமில்லாத இந்த புத்தியில்லாத கன்னிகள் வந்து கதவை தட்டினார்கள். நீங்கள் யாரோ நான் அறியேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 2 கூட்டம் கடைசி நாட்களில் இருக்கும். ஒன்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கூட்டம், அல்லது
அவருக்கு கீழ்ப்படிந்து அவரில் நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் அவருக்கு கீழ்ப்படியாமல் அவரில் நம்பிக்கை வைக்கப்படாத இன்னொரு கூட்டம். இந்த 2 கூட்டமே கடைசி நாட்களில் இருக்கும். அதில் ஒன்று ஏற்றுக்கொள்ளப்படும், ஒன்று ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏற்றுக்கொள்ளப்படாத கூட்டம்தான் இந்த புத்தி இல்லாத கன்னிகையின் கூட்டமாக இருக்கும். அப்படியானால் நாம் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? புத்தி இல்லாத கன்னிகள் கூட்டத்தில் இருக்கிறோமா, புத்தியுள்ள கன்னிகளின் கூட்டத்தில் இருக்கிறோமா? அது என்ன என்று சொல்லும்போது, பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய உள்ளத்திலே வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அந்த தீவிற்று என்று சொல்லும்போது தேவனுடைய சத்தியத்தை அறிந்தவர்களாக நாம் இருக்கிறோமா? 119 சங்கீதம் 105 வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உம்முடைய வசனம் என் கால்கள் தெய்வமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாரே. அந்த வெளிச்சத்தை பெற்றிருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதாக இருக்கிறதா என்பதை உணர்ந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும். தூங்குவோரும் என்னை போதாதென்றவர்களும் என்ற காரியத்தை பார்க்கும் பொழுது நாம் இன்னும் உறங்கி கொண்டு தான் இருக்கிறோம். நாம் இன்னும் ஆயத்தம் இல்லாமல் தான் இருக்கிறோம். ஒருவேளை நாம் நினைக்கலாம், நான் செவன்த் டே அட்வென்டிஸ்ட், நான் சத்தியத்தை அறிந்தவன், நான் எப்படியும் பரலோக அடுத்து போயிடுன்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் சத்தியத்தின்படி நான் ஜீவிக்காவிட்டால் நான் நித்திய ராஜ்யத்தில் சேர்வது கேள்விக்குறியாக இருக்குமே. என்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகவே அமைந்து விடுமே. நான் நித்திய ராஜ்யத்தில் சேரவில்லை என்றால் நான் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் என்று சொல்லிக்கொள்வதற்கு வெட்கப்படுகிறேன் என்று சொல்லி தான் நாம் நினைக்க வேண்டும். நாம் தலைகுனிந்து நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் தூங்கியது போல நாமும் தூங்கி கொண்டிருக்கிறோமா? புத்தி இல்லாதவர்களைப் போல ஆயத்தமில்லாமல் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சிலர் நினைக்கலாம், நான் அட்வென்டிஸ்டில் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், எனக்கு எப்படியும் பரலோக ராஜ்யம் கேரண்டி. ஒருவரும் போக முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 14 சொல்லுகிறது, ஜீவ விருட்சத்தின் மேலே அதிகாரம் உள்ளவர்களுக்கும் வாசல் வழியை நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். கற்பனைகளை கை கொள்ளணும். அதே நேரத்தில் யோவான் 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவருடைய வசனத்தை யார் ஒருவன் கை கொள்கிறானோ அவனிடத்தில் பிதாவானவர் அன்பாயிருப்பார், நானும் அவனிடத்தில் அன்பாயிருப்பேன், நாங்கள் வந்து அவனிடத்தில் தங்கியிருப்போம் என்று சொல்கிறார். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, கற்பனைகளையும் கை கொள்ள வேண்டும், அதே போல் தேவனுடைய வசனங்களுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். இது ரெண்டையும் செய்து கிறிஸ்துவின் வருகைக்கான நம்பிக்கையோடு காத்திருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு புத்தியில்லாத கன்னிகைகளைப் போல நாம் தூங்கி கொண்டிருந்தால், ஆயத்தம் இல்லாமல் இருந்தால் ஆண்டவர் நம்மை விட்டு சென்று விடுவார். அதன் பிறகு நீங்கள் யாரும் நான் அறியேன் என்று தான் சொல்வாரே தவிர நம்மை மீண்டும் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு செல்வதற்கு அவர் 3வது முறை வரப்போவது கிடையாது. அவருடைய வருகைக்காக காத்திருப்பதில் தம்மடியார்கள் சோர்ந்து போவார்கள் என்பதை குறித்து அறிவார். எனவே அந்த கேள்வியிலும் அவர் வருகைக்காக நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அந்த சோர்விலும் இருந்து நம்மை விடுதலையாக்குவதற்காக ஆண்டவர் உதவி செய்வார் என்பதை இந்த உவமையின் மூலம் விளக்குகிறார். ஆயத்தமாக இருந்தால் நாம் போதுமான எண்ணெய் வைத்திருக்க வேண்டும், அதாவது பரிசுத்தாவின் வல்லமை பெற்றிருக்க வேண்டும். ஆயத்தம் இல்லை என்றால் பரிசுத்தாவியானவர் நமக்கு தேவையில்லை. என்றால் பரிசுத்தாவியானவர் அந்த அபிஷேகத்தால் நாம் நிரப்ப வேண்டும். நீங்கள் வீட்டில் இருக்கும்போது சகரியா 4ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்களை வீட்டில் இருக்கும்போது வாசிங்க. நிச்சயமாக அது பரிசுத்தாவியானுடைய வழிநடத்தலை குறித்து நமக்கு போதிக்கிறது. அதே போல் 119 சங்கீதம் 105வது வசனத்தில் உம்முடைய வசனம் என் கால்கள் தெய்வம் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குன்னு தாவீது சொன்னது போல அந்த வசனத்தை, வெளிச்சத்தின் வசனத்தை நாம் பிடித்து கொண்டு இருள் இருக்கிற மக்களுக்கு வெளிச்சத்தை பிரகாசிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொல்லு தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களை பிரகாசிக்க செய்தார். வெளிச்சம் என்றால் அறிவு என்ற அர்த்தம். வெளிச்சம் என்றால் வேத வசனம் என்ற அர்த்தம். வெளிச்சம் என்றால் விளக்கு என்ற அர்த்தம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து, எபேசியர் 5:14 வாசிக்கிறேன், ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்துவனை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். என்றால் தூங்கிக் கொண்டே இருக்கக்கூடாது, தூக்கத்தை விட்டு விழித்திருக்க வேண்டும், தூக்கத்தை விட்டு விழிக்க வேண்டும். ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும், ஆயத்தப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும். மற்ற 25ஆம் வருகால் 7-10 வரைக்கும் நாம் வாசிக்கும்போது, அப்பொழுது அந்த கன்னிகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தம் பண்ணினார்கள். புத்தியில்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, நாங்கள் உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறது என்றார்கள். பரிசுத்தாவியானவர் பரிமாற்றிக் கொள்வதற்கு அது உகந்த ஒரு பொருள் அல்ல. அப்படினால் என்ன செய்கிறோம்?
பரிசாவி பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்போஸ்தலர் 2:38 வாசிக்கிறோம். 37 சொல்கிறாங்க, சிலர் வந்து பேதுருவிடத்தில் சீஷரிடத்தில் கேட்கும்போது, சகோதரர் அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும்பொழுது அவர் சொல்கிறார், நீங்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்படின்றால் பாவத்தை விட்டு கிறிஸ்துவிடத்தில் வந்து அறிக்கை செய்து ஞானமொழுக்கு பெற்று அந்த அனுபவத்தை பெறும்போது பரிசுத்தாவின் அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். அப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவுக்கு ஆயத்தமாக இருக்க முடியும் என்று சொன்னார். புத்தியில்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி எங்களுக்கு தீவெட்டிகள் அணைந்து போகிறது என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரயத்தனமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாததாக இராதபடி நீங்கள் விற்கிறவரிடத்திலே போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படி அவர்கள் வாங்க போனபோது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. இவங்கெல்லாம் போயிட்டு ரெடி பண்ணிட்டு வந்து கதவை தட்டுறாங்க. நீங்கள் யாரோ நான் அறியேன். பிறருக்கு எண்ணெய் கொடுப்பதால் உங்கள் விளக்கு அணைந்து போகக்கூடாது. அப்படினால் பரிசுத்தாவியை பரிமாற்றிக்கொள்வதற்கு அது ஒரு பொருள் அல்ல. ஆவியானவருக்கு கீழ்ப்படைந்து யார் ஒரு நடக்கிறார்களோ, ஆண்டவருக்கு பயபக்தியோடு இருக்கிறார்களோ, யார் தேவனுக்கு உகந்தராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த ஆவியானவர் கிரியை செய்வார். அப்படியானால் அது பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு பொருள் அல்ல, மாற்றத்தக்க ஒரு பொருளும் அல்ல. ஒவ்வொருவரும் தங்களுக்கு தாங்களே பெற்றுக்கொள்ள வேண்டிய அனுபவம், ஆன்மீக அனுபவம் அதே மாதிரி தான் இருக்கிறது. கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எசேக்கியேல் 14:14-20 வசனங்கள் எப்படியா சொல்லுகிறது? எசேக்கியேல் 14:14 வசனம் 20 வசனம். அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமக்களை மாத்திரம் தப்பிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நோவா, தானியேல், யோபு இவர்கள் நீதிமான்களாக இருந்தாலும் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்பித்து கொண்டார்கள். அப்படினால் அவருடைய குடும்பங்கள் ரட்சிக்கப்படவில்லை என்று தானே அர்த்தம். அடுத்த வசனம் பாருங்கள். நோவாவும் தானியேலும் யோபும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்பிப்பார்களே இல்லாமல் குமாரனையாகிலும் குமார்த்தியாகிலும் தப்பிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அப்படினால் ரட்சிப்பு அவரவர்களுடையது என்பதை இங்கே வெளிப்படுத்துகிறது. என்னுடைய ரட்சிப்புக்கு நான் தான் பிரயாசப்பட வேண்டும். என்னுடைய ரட்சிப்புக்கு நான் தான் கிறிஸ்து மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். எனக்காக இன்னொரு நபர் நம்பிக்கை வைத்து எனக்கு ரட்சிப்பை வாங்கித்தர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வேதம் ஒரு நாளும் நமக்கு போதிக்கவே கிடையாது. இஸ்ரவேலில் எண்ணெய் மதிப்புள்ள ஒரு பொருளாக காணப்பட்டது. ரட்சிப்பு, நம்பிக்கை ஆகியவையும் இந்த எண்ணெயை விட மேலான விலையேற பெற்ற ஒரு பொருளாக காணப்பட்டது. ஆகவே இதை யாரும் இந்த ரட்சிப்பையும் இந்த நம்பிக்கையும் விலை கொடுத்து வாங்க முடியாது, இலவசமாய் பெற்றுக்கொள்ளக்கூடியது. எனக்கு தேவைப்பட்டால் நான் தான் கிறிஸ்துவோடு சென்று அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர எனக்காக இன்னொரு போராடியதை எனக்கு பெற்றுத்தர முடியாது. ஏனென்றால் இது இலவசமாக கிடைக்கக்கூடிய ஒன்று. பயங்கரமான வார்த்தை. என்ன அந்த பயங்கரமான வார்த்தை? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25:12 அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஏன்னால் நம்மை படைத்தது அவர் தானே, நம்மை போஷித்து வழிநடத்துகிறவர் அவர் தானே. அவர் என்னை பார்த்து நீ யாரும் எனக்கு தெரியாது அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்படின்னால் எந்த அளவுக்கு அவர் இந்த வார்த்தை பேசுவதற்கு நான் இடம் கொடுத்திருக்கிறேன். அவர் மேல் நம்பிக்கை இல்லாமல், அந்த நம்பிக்கை உயிருள்ளதாக இல்லாமல் நான் எப்படி வாழ்ந்திருக்கிறேன் என்பதை உணர வேண்டும். உங்களை அறியேன், எல்லாருடைய இருதயங்களை அறிந்தவர், பிதாவின் இருதயத்தை அறிந்தவர், அவர் தற்சொரூபமானவர், பிதாவுக்கு சமமாய் இருக்கக்கூடியவர், மூவரும் ஒரே சிந்தனை உடையவர்கள், நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர். உங்களை அறியேன் என்று சொல்லும் பொழுது எப்படி அது நடக்கும்? ஆண்டவர் எப்படி அதை நடக்காமல் இருக்க முடியும்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:23 வாசிக்கிறோம். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள். அக்கிரமம் என்றால் பாவம். பாவம் செய்தவர்களை என்னை விட்டு அகன்று போங்கள். அப்படின்னா தேவனுடைய கற்பனையை மீறி நடந்தவர்களை ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார். நீங்களும் நானும் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? புத்தியுள்ள கன்னிகள் கூட்டத்தில் இருக்கிறோமா? புத்தி இல்லாத கன்னிகள் கூட்டத்தில் இருக்கிறோமா? ஆயத்தம் உள்ளவர்கள் கூட்டத்தில் இருக்கிறோமா? ஆயத்தம் இல்லாதவர்கள் கூட்டத்தில் இருக்கிறோமா? பரலோக ராஜ்யம் சேர வேண்டும் என்ற நம்பிக்கையில் உயிருள்ளவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா?
அல்லது பரலோக ராஜ்யம் சேர்ந்தால் என்ன, சேராகாட்டி என்ன, நம்முடைய உலக வாழ்க்கை எப்படி லேவிஷாக நம்ம போக முடியுமோ அந்த அளவுக்கு நாம் போய் கொண்டிருப்போம் என்று சொல்லி அந்த நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை எதற்காக, என்ன லட்சியத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? உலகத்தில் வீடுகளை கட்டவோ, பங்களாவை கட்டவோ, கார்களை வாங்கவோ, அல்லது பணங்களை சேர்த்து வைக்கவோ, அல்லது ஸ்விஸ் பேங்கில் நம்முடைய பணத்தை போட்டு வைக்கவோ ஒரு லட்சியமாக வைத்துக்கொண்டு அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? அல்லது என்றும் அழியாத ஒரு நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சற்று யோசித்து பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய குமாரன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை நாம் அறிந்திருந்தால் தேவன் நம்மையும் அறிந்திருப்பார். நாம் தேவனை மறந்தால் அவர் நம்மையும் மறப்பார். அதுதான் வேதம் சொல்லுது. அறிதல் என்று சொன்னால் வேதத்தை அறிதல் மாத்திரமல்ல, உறவு சம்பந்தமானதும் கூட. அறிந்து புரிந்து கொள்ளுதல் அல்ல, தொடர்பு வைத்திருத்தல். நாம் தேவனோடு தொடர்பு வைத்து கொண்டிருக்கு அவருடைய உறவின் மூலமாக தேவனை அறிவது. அந்த ஆயத்தமாக்கப்படும் போது அந்த ஆயத்தம் நமக்குள்ளே வருகிறது. அப்போது உள்ளே வாருங்கள், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, நீங்கள் ஏன் வெளியே நிற்கணும், உள்ளே வாங்க அப்படின்ற அழைப்பு நமக்கு கொடுக்க முடியும். தேவன் நம்மை அறிவார். நாம் தேவனை அறிந்திருக்கிறோமா என்ற கேள்வி கேட்கும்போது, ஒருவேளை தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரும் இந்த கேள்வி கேட்டு நமக்குள்ளே நாமே பதிலை தேர்ந்தெடுத்து, ஒரு வேளை நான் தேவனை அறியாதிருந்தால் அவரை அறிந்து கொள்வதற்கு நான் பிரயாசப்பட வேண்டும். ஏனென்றால் அவர் என்னை அறிந்திருக்கிறார், என்னை அறிந்திருக்கிறவர் நான் ஏன் அறிந்திராமல் இருக்கிறேன்? அவரை அறிந்து கொள்ள வேண்டும். வேத வசனங்களின் மூலமாக தேவனை அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருந்த அந்த புத்தியுள்ள கன்னிகளைப் போல நாமும் நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்துக்காக அர்ப்பணித்து அவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். புத்தியுள்ளவர் கையில் எண்ணெய் இருந்தது, தீவட்டி இருந்தது, வேத வசனமும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அந்த வேத வசனத்தை நமக்கு புரிந்து கொள்வதற்குண்டான சக்தியை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். இரண்டும் இருக்கும் பொழுதுதான் கிறிஸ்துவின் வருகைக்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சத்தியத்தின்படி ஜீவிப்பதற்கு, அந்த நம்பிக்கையான அந்த ராஜ்யத்திற்கு சேர்வதற்குண்டான எல்லா ஆயத்தங்களும் நாம் செய்து கொண்டிருக்கிறோமா என்பதை நீங்களும் நானும் ஆராய்ந்து நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கை இதுவரைக்கும் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் இனிமேலாவது கிறிஸ்துக்கு உகந்த வாழ்க்கையாக வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நித்திய அந்த பணியில் நாம் நின்று ஆண்டவருக்காக வாழ்வோம். கர்த்தர் நம்மை மாற்றி அமைத்து புத்தியுள்ள கன்னிகளைப் போல தம்முடைய மணவாளனுடைய அந்த அறைக்கு கொண்டு செல்வார். அங்கே சந்தோஷமாய் ஜீவிக்க முடியும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் நேசமுள்ள ஆண்டவரே, நேர்மட்ட ஆண்டவர் எங்களோடு பேசின நடி செலுத்துகிறோம். நீர் பேசின வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதன்படி ஜீவிப்பதற்கு கர்த்தர்களுக்கு உதவி செய்யும். இந்த நிகழ்ச்சியிலேருந்து வசனங்களை கேட்டுக்கொண்டிருந்த அன்பான நேயர்களை ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், அவருடைய தேவைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தியும். பலவீனமாக இருக்கக்கூடிய பிள்ளைகளை பலப்படுத்தி ஆசீர்வதித்து ஆரோக்கியப்படுத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் அன்பான ஹோப் டிவி நேயர்களே, இந்த நாளைய நிகழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், மற்றவர்களையும் பார்க்க செய்யுங்கள். இந்த உங்களுடைய ஜெப தேவைகள் எதுவாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் காணப்படுகிற எண்ணுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த ஊழிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய குடும்பங்களிலும் உங்களுடைய பிள்ளைகள் மேலும் நிறைவாய் கட்டிடுவாராக. ஆமென்.